அது கூடுதலான எலக்ட்ரிக் பைக்குகள் வந்திருக்கு. என்ன லைசன்ஸ் தேவை இல்லையா இந்த பைக்குகளுக்கு? எலக்ட்ரிக் பைக் அதை விட கூடுதலான பைக்குகள் நிற்க மாடல்கள். இது என்ன விலையில் இருக்கு? 299. ஓ அப்படியா? மற்ற இதெல்லாம் சைனாவோட தாய்லாந்தோட சைக்கிள். கூடுதலாக இந்த பைக்கில் ஓடுறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. 2,99,000 2 வருஷம் புரண்டி இப்படி இதே மாதிரி எலக்ட்ரிக்கில் கூடுதலான பைக்குகள் இருக்குது. எல்லாம் குறைஞ்ச விலைகளில் இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன பைக்குகள். இதற்கு என்ன மாதிரி தாங்க புரண்டி கொடுக்குறீங்க? ஓ இப்போ வீட்டை இருந்து இப்போ பழுதா போயிருந்தால் நீங்களே வந்தெல்லாம் செய்து கொடுப்பீங்களா? அதான், அதாவது 2,99,000 நல்ல புரண்டிகள் கொடுக்குறீங்க. சர்வீஸ் எல்லாம் இருக்குதானே? 2 வருஷத்துக்கு நல்ல புரண்டி கொடுக்கணும். அதை விட இது என்ன மாதிரி தாங்க? இது என்ன விலை? 399. இது இந்த விலை இருக்கு. 449 ஆஃபர் போட்டு 399. இதுக்கு வந்து 1 வருஷம் புரண்டியா? 2 வருஷம் புரண்டி 100 கிலோமீட்டர் ஓடும். அதை விட இதுக்கு லைசன்ஸ் தேவையா? தேவையில்லையா? அதை விட கூடுதலான லைசன்ஸ் இல்லாமல் ஓடுற பைக்குகள்லாம் கூட இருக்கு. அதை விட எல்லா கலரும் இருக்கு. மற்ற இது என்ன விலை தாங்கச்சி? இது ஜப்பான். இது வந்து ஏழாத ஆக்கள், வயசான ஆக்கள் எல்லாம் இலவான சைக்கிள் எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் இறக்குமதி செய்திருக்கணும். தாய்லாந்து தானே? எல்லாம் தாய்லாந்தோட சைக்கிள்கள் எல்லாம் கூடுதலாக இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. என்னென்னா இவர்கிட்ட தான் கூடுதலான பைக்கில் இப்போ இறக்குமதியாக இருக்குது. 199. இதுக்கும் புரண்டி இருக்குதானே? ஓ இதே சைக்கிள் அது உள்ள நின்ற சைக்கிள் தானே? இது இல்லாமல் எல்லாம் டிஸ்பிளே எல்லாம் வருது. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம். அதை விட இப்போ சார்ஜ் இல்லாட்டி உலாக்கி ஓடலாமா? பெடல் பண்ணி ஓடலாம். இப்போ கூடுதலாக நீங்கள் பேட்டரியில் சார்ஜ் இல்லாட்டி பெடல் பண்ணி ஓடக்கூடியதாக இருக்கும். இந்த பைக்குகளுக்கெல்லாம் லைசன்ஸ் தேவையில்லை. எல்லாம் குறைஞ்ச விலைகளில் கூடுதலான பைக்குகள் இப்போ இலவான பைக்குகள் வந்திருக்கு. அதை விட பெட்ரோல் விலைகளுக்கு இது ஏற்றதாக இருக்குது. இது என்ன மாதிரி தங்கச்சி? இது ஜப்பான். ஓ இது ஜப்பான். இதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை. 359. இதுக்கு ஒரு சார்ஜ் போட்டால் 100 கிலோமீட்டர் ஓடும். இது எல்லா சைக்கிள்களுக்கும் இப்போ லைசன்ஸ் இல்லாமல் ஓடுற எல்லா பைக்குகளுக்கும் பெடல் இருக்குது. உங்களுக்கு உலாக்கி ஓடலாம், சைக்கிள் மாதிரி ஓடலாம் சார்ஜ் இல்லாட்டி. அதை விட இது வந்து ஒரிஜினல் ஜப்பான். இதுக்கெல்லாம் புரண்டி இருக்குது. எல்லாம் நார்மலாக புரண்டி இருக்குது. அதை விட புரண்டி உங்களுக்கு வீடுகளில் நின்றாலும் நேரடியாக வந்து அதற்குரிய திருத்தி தருவினம். அதை விட முன்னுக்கு சாமான் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஜப்பான் பைக் இறக்குமதியாக இருக்குது. அதை விட இதில் எல்லாம் போட்டிருக்கணும். அடுத்த இது என்ன மாதிரி தாங்க? இது சிறுவியில் ஒன்று இருக்குது. இது ஏழாத ஆக்களுக்கு எல்லாம் வந்திருக்கேன். ஓ இது என்ன மாதிரி? ஓ ரெடி காசுண்டா ஒரு லட்சம் டிஸ்கவுண்டா? 699. இது வந்து ரெடி காசு கொடுக்கணும். இது வந்து கொண்டா, ஒரிஜினல் கொண்டாண்ட இந்தியன்ற கொண்டா. உங்களுக்கு தெரியும் கூடுதலாக இது இந்தியன்ற கொண்டா. இது வந்து ஒரு 3 வீலர் மாதிரி 3 பேர் இருக்கலாம். முன்னுக்கும் இடம் இருக்குது, ஒரு சீட் இருக்குது, பின்னுக்கும் ஒரு. இது வந்து கூடுதலான ஆக்கள், ஏழாத ஆக்கள் அல்ல வயசான ஆக்கள், உங்கள் அப்பா யாருக்கும் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னால் இது நல்லா இருக்கும். இதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்குது. இந்த நம்பரை நான் போடுவேன். இதெல்லாம் என்ன மாதிரி தாங்க புரண்டி? 2 வருஷம் புரண்டியா? அதை விட இதில் என்ன ஒன்று இன்னைக்கு இது என்ன சைக்கிள்? கூடுதலான சைக்கிள் விதமாக இருக்குது. இது வந்து 1 வருஷம் புரண்டி போட்டிருக்குன்னா 3
3,09,000 ரூபா. இதெல்லாம் உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. 6,99,000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டோ இருக்குது. ஆட்டோன்ட்டே சொல்லலாம், அல்லது கூட 3 வீலர்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு பைக் மாதிரி தான், 7 ஆட்கள் ஓடுறதுக்கு தான் கூட விரும்புவினா ஒருக்கா சார்ஜ் போட்டால் 100 கிலோமீட்டர் ஓடும். இதில் போட்டிருக்குன்னா 2 வருஷம் புரண்டி 7,99, ரெடிக்காசண்டா 6,99, எல்லாம் எல்இடிகள். அதை விட கூடுதலான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கள் இருக்குது, பார்த்துருப்பியல். அதை விட இது மற்ற லைசன்ஸ் உள்ள சைக்கிள்கள் எல்லாம் குறைஞ்ச விலையில் வந்திருக்கு. இதுகளுக்கெல்லாம் லைசன்ஸ் தேவை. உங்களுக்கு இப்போ லைசன்ஸ் இல்லாமல் ஓடுற பைக்குகளுக்கு என்றால் பெடல் வார பைக் எல்லாத்துக்கும் லைசன்ஸ் தேவையில்லை. இப்படி பெடல் வார பைக்குகள் ஒன்றுக்கும் லைசன்ஸ் தேவையில்லை. பெடல் இல்லாமல் வார எல்லாத்துக்கும் லைசன்ஸ் தேவை. அதை விட விதமான அழகான பைக்குகள் கூட வந்திருக்கு. இதை பற்றி சொல்லுங்க நாங்கள். இது என்ன மாதிரி? இது வந்து 7,49. ஒருக்கா சார்ஜ் போட்டால் 200 கிலோமீட்டர் போகும். ஒருக்கா சார்ஜ் போட்டால் வமனியாக போகலாம். யாழ்ப்பாணத்துலேருந்து 3 வருஷம் புரண்டி. அதை விட கூடுதலான வெஹிக்கிள் இருக்குது. எல்லாம் இப்போ கூடுதலாக சார்ஜ் போட்டால் 200 கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி வருது, 300 கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி வருது. இது வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? இது ஒரு இது வந்து ஒருக்கா சார்ஜ் போட்டால் 300 கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்திலேருந்து வவுனியா போய் திரும்பி வரக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலான பைக்கு இப்போ இப்படியான பைக்கு மட்டும் தான் இப்போ கூட வந்திருக்கு. அதை விட கூடுதலான எலக்ட்ரிக் பைக் பார்த்துருப்பீங்க. கூடுதலான லைசன்ஸ் இல்லாமல் 7 ஆட்கள் ஓடுறதுக்கும் இருக்குது, வயசான ஆட்கள் ஓடுறதுக்கும் இருக்குது. அதை விட லைசன்ஸ் உள்ள சைக்கிள்களும் கூட இருக்குது. இது என்ன விலை அங்கச்சி? இது வந்து 999. நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தீங்கன்னா நாங்கள் 1 lakh டிஸ்கவுண்ட் தருவோம். 899க்கு தருவோம். 899க்கு எடுக்கலாம். 3 வருஷம் புரண்டி இருக்குது. ஒருக்கா சார்ஜ் போட்டால் 300 கிலோமீட்டர் ஓடும். அதை விட அந்த என்னென்ன கூடுதலான பைக்கில் இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள். இது ஒன்று நிற்கிது என்ன மாதிரி? இது வந்து 649. அதே மாதிரி தான் ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தீங்கன்னா நாங்கள் 1 lakh டிஸ்கவுண்ட் தருவோம். ரெடி காசுக்கு 1 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் எல்லா சைக்கிள்களுக்கும். கூடுதலாக அப்படி சொல்கிறீங்க. கூடுதலான சைக்கிளுக்கு அந்த 3 வீலரில் இருந்து இதுகளுக்கெல்லாம் ஒரு ரெடி காசுக்கு எடுக்கிறோன்னா 1 லட்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அதை விட இது வந்து ஒருக்கா சார்ஜ் போட்டால் 120 கிலோமீட்டர் ஓடும். 6,49. 3 வருஷம் புரண்டி. கூடுதலாக புரண்டி கொடுக்கணும். அதை விட இது கொஞ்சம் பவர்கள் பூட்டி வந்திருக்கு. இது இந்த மாதிரி தங்கச்சி. அதே மாடல் பவரோட வருது, கொஞ்சம் வித்தியாசம். இது வந்து 499. ஒருக்கா சார்ஜ் போட்டால் 120 கிலோமீட்டர். 3 வருஷம் புரண்டி. மற்ற 5 வருஷம் 3 year ஃபுல் வாரண்டி. உங்களுக்கு ஃபுல்லாக 5 years 60,000க்கு கிலோமீட்டர் எல்லாம் 5 வருஷம் புரண்டியா. அதை விட கூடுதலான பைக்குகள் இருக்குது. இந்த பைக்குகள் பற்றி மேலதிக தகவலுக்கு நான் வேண்ட ஃபோன் நம்பரை டிஸ்பிளேயில் போடுறோன்னு எடுத்து கழிச்சு கொள்ளுங்க. நன்றி தங்கச்சியா, நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.